IPL 2025 சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு பக்கம், ராஜஸ்தான் ராயல்ஸ் மறுபக்கம். இந்த ரெண்டு டீமோட கம்பேரிஷன் தான் இந்த வீடியோ. சிஎஸ்கே பிளேயர்ஸ் சூப்பராக இருக்காங்களா, கெத்தாக இருக்காங்களா, இல்லை ராஜஸ்தான் பிளேயர்ஸ் கெத்தாக இருக்காங்களா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். ஸோ இது IPL 2025 சிஎஸ்கே விஸ் RR கம்பேரிஷன் வீடியோ. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவும் நீங்கள் கீழே கமெண்ட்டில் கேட்ட ஒரு கம்பேரிஷன் தான். ஸோ சிஎஸ்கே விஸ் RR கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக கொண்டு வந்துட்டேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. அண்ட் முக்கியமாக டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், இது ஸ்ட்ரெயிட்டாக ஸ்குவாடு விஸ் ஸ்குவாடு கம்பேரிஷன் கிடையாது. ப்ரெடிக்டட் பிளேயிங் 11 பிளேயர்ஸ் கம்பேரிஷன் மட்டுமே தான். அதை சொல்லிட்டு நான் அப்படியே வீடியோக்குள்ள என்ட்ரி ஆகிறேன். பிளேயர்ஸை சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே பக்கம் ஓப்பனர் ருத்ராஜ் கெய்க்வாட், ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஓப்பனரா ஜெய்ஷ்வால். ருத்ராஜ் கெய்க்வாடா ஜெய்ஷ்வாலா அப்படிங்கிற இந்த கம்பேரிஷனை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு ஓப்பனிங் ஸ்பாட்ல ருத்ராஜ் கெய்க்வாட் சூப்பரா பண்ணியிருக்காரு, கன்சிஸ்டண்டா பண்ணியிருக்காரு கடைசி இயரை தவிர. பிகாஸ் கடைசி இயர் அவ்வளவா அவர் ஓப்பனிங் ஆடலை அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஷ்வால் சின்ன பையன், இப்போ பெரிய பையன் ஆயிட்டாரு. அந்த அளவுக்கு சம்பவங்களுக்கு மேல சம்பவங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ IPL பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாடா ஜெய்ஷ்வாலான்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேரும் ஈக்குவல் தாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இதே ஜெய்ஷ்வால் இப்போ T20 பெருசா ஆடுறது கிடையாது, முக்கியமா இந்தியன் டீமுக்குலாம் அவர் ஆடுறது இல்லை. பட் இருந்தாலும் IPLனு எடுத்துக்கிட்டோம்னா ஜெய்ஷ்வால் அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் எனக்கு ஈக்குவல் தான். ஸோ ரெண்டு பேருக்குமே நான் பாயிண்ட் கொடுத்துட்றேன். CSK 1 RR 1 அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்கிற நிலைமை. இல்லை ப்ரோ ருத்ராஜ் தான் பெருசு, இல்லை ப்ரோ ஜெய்ஷ்வால் தான் பெருசுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் CSK ஃபேனாக இருந்தீங்கன்னா எல்லோ ஆர்ட், ராஜஸ்தான் ராயல்ஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா பிங்க் ஆர்ட்டை போட்டுறீங்க. இல்லை வேற டீம் ஃபேனாக இருந்தீங்கன்னா அந்த டீம் ஜெர்சி கலர் என்னவோ அந்த ஆர்ட்டை போடுங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அண்ட் தென் இன்னொரு ஓப்பனிங் ஸ்பாட் CSK பக்கம் டிவான் கான்வே, ராஜஸ்தான் ராயலை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன். டிவான் கான்வேவா சஞ்சு சாம்சனா, எந்த விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேன் நீங்க கெத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சஞ்சு சாம்சன் தான். ரீசன்ட் ஃபார்ம், IPL அவங்க பண்ண சம்பவங்கள், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நான் சஞ்சு சாம்சனுக்கு கொடுக்குறேன். சஞ்சு சாம்சன் இப்போ இந்தியன் டீமுக்கும் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு, IPLலும் சூப்பராக பண்ணுவாரு. ஸோ பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஓப்பனிங் ஸ்பாட் அப்படிங்கிறத இப்போ சஞ்சு சாம்சன் சீல் பண்ணிட்டாரு அப்படின்னு தாராளமாகவே சொல்லலாம். அந்த டாப் ஆர்டர்ல RRக்கு நிறைய சம்பவங்களை பண்ணி கொடுத்துருக்காரு. கான்வேவா சஞ்சு சாம்சனான்னு கேட்டீங்கன்னா கண்ணை முட்டி நான் சஞ்சு சாம்சன் தான் சொல்லுவேன். ஸோ சஞ்சு சேட்டன் வந்தல்லே, சேட்டை செய்ய வந்தல்லேன்னு இந்த வருஷமும் சில சம்பவங்கள் பண்ண காத்துட்டு இருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால அந்த பாயிண்ட் சஞ்சு சாம்சனுக்கு போகுது. 2-1 அப்படின்னு சொல்லிட்டு RR இங்க லீட் எடுக்கிறாங்க. அடுத்ததா 1 டவுன் ஸ்பாட் CSKவை பொறுத்த வரைக்கும் ராகுல் திரிபாதி, ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் நிதிஷ் ராணா. ராகுல் திரிபாதியா நிதிஷ் ராணாவா கம்பேர் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேருமே சேம் டைப் ஆஃப் பிளேயர்ஸ். பட் கம்பேர் டு ராகுல் திரிபாதி, நிதிஷ் ராணா பெட்டர் ஸ்பின் பிளேயர்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸ்பின்னை நல்லா அட்டாக் பண்ணக்கூடியவர், மிடில் ஆர்டர்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாரு RRக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ரீசெண்டா எந்த ஒரு டொமஸ்டிக் டோர்னமெண்ட்லயும் பெருசா ஆடல, IPLலயும் பெருசா சம்பவங்கள் பண்ணல. ரீசெண்டா இன்ஜுரி காரணமா நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருந்தாரு. பட் நிதிஷ் ராணாவோட ஒரு ரிடம்ஷன் சீசனா இது இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். இஸ் குட் பிளேயர். ஸோ இங்க ராகுல் திரிபாதியா நிதிஷ் ராணாவா கம்பேர் பண்ணி சொல்லணும்னா கண்டிப்பா நான் நிதிஷ் ராணாவுக்கு தான் பாயிண்டை கொடுப்பேன். 3-1 சொல்லிட்டு இங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் மேலும் லீடை இன்க்ரீஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா 4th பிளேஸ் CSK பக்கம் சிவம் தூபே, ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ரியான் பராக். தூபேவா ரியான் பராகா சொல்லு, எந்த ஆல்ரவுண்டர் பெஸ்ட்? ஆல்ரவுண்டர்னா பார்ட் டைம் பவுலர்ஸ் ரெண்டு பேருமே. ஸோ தூபேவா ரியான் பராகான்னு கேட்டீங்கன்னா ரியான் பராக் இந்த வருஷம் பயங்கரமா ஆடுவார் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சேம் தூபேவும். ஸோ நான் இங்க பாயிண்ட்டை தூபேக்கு தான் கொடுக்க போறேன். சிவம் தூபே IPL அப்படின்னாலே அது ஒரு மாதிரி தனியா இருக்கு. சிவம் தூபே IPL CSKனா அந்த காம்போவே வேற மாதிரி இருக்கு. ஸோ அதனால இந்த பாயிண்ட் கண்டிப்பா நான் தூபேக்கு தான் கொடுப்பேன். IPL ஃபார்ம் மட்டும் கிடையாது, எல்லா டோர்னமெண்ட்லயுமே ரீசெண்டா நல்ல ஃபார்ம் காட்டிட்டு இருக்காரு. ஸோ அதனாலேயே சிவம் தூபேக்கு இந்த பாயிண்ட் அப்படிங்கிறது போகுது. ஸோ இப்போதைக்கு 3-2 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் நிக்குது. அடுத்ததா விக்கெட் கீப்பர் ஸ்பாட் CSKவை பொறுத்த வரைக்கும் மகேந்திர சிங் தோனி, ராஜஸ்தான் ராயல்ஸ்ல துருவ் ஜூரேலா இல்ல தோனியா, ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி சொல்லணும்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேரையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலி பெருசா கம்பேரே உங்களை பண்ண முடியாது. பிகாஸ் தோனி இஸ் லெஜண்ட்,
துருவ் ஜூரியல் லெஜெண்ட் ஆக போற ஒரு யங்ஸ்டர். ஸோ இந்த 2 பேரை கம்பேர் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் ஸ்குவாட்ல அவங்க தான் விக்கெட் கீப்பர் கம் பேட்ஸ்மேனா இருக்க போறாங்க. அப்படிங்கும் போது ஸோ தோனியா ஜூரியலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இப்போ இருக்கிற நிலைமையை பொறுத்து துருவ் ஜூரியல் தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஜூரியல் ஆல்சோ ஒரு பினிஷர் அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. தோனியோட ரீசன்ட் ஃபார்ம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆடுறதே 4 பாலோ 5 பாலோ தான் ஆடுவாரு. அதிலே அடிச்சிடுவாரு. அது அப்பாற்பட்ட விஷயம். இது பீக் தோனி கிடையாதுங்கிறது ஒரு முக்கியமான ரீசன். அவர் இந்த பேட்டிங் ஆர்டர்ல வருவாராங்கிறது எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு. இங்க ஜூரியல் தான் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு டீமுக்காக. சோ அதனால இந்த பாயிண்ட் துருவ் ஜூரியலுக்கு போகுது. அண்ட் தென் விஜய் சங்கர் ஃபார் சிஎஸ்கே அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல ஹெட்மயர். விஜய் சங்கரா ஹெட்மயரானா இங்க நோ டவுட் ஹெட்மயர் தான். ஹெட்மயர் பழைய ஹெட்மயர் இப்ப கிடையாது. ஸோ பழைய ஹெட்மயர் இல்லாமலேயே பாயிண்ட் ஹெட்மயருக்கு தான் போகுது. பிகாஸ் விஜய் சங்கர்லாம் அவர்கிட்ட கம்பேர் பண்ணவே முடியாது என்னால. ஸோ ஹெட்மயருக்கு தான் அந்த பாயிண்ட் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு 5-2 அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் பாயிண்ட் போகுது. அண்ட் தென் இப்போ வந்து நம்ம மேக்சிமம் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் இதுக்குள்ள வந்துட்டோம். சிஎஸ்கே பக்கம் ஜடேஜா அண்ட் கூடவே ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் அசரங்கா 2 பேருமே ஸ்பின் ஆல்ரவுண்டர்ஸ். ஜடேஜாவா அசரங்காவா ஐபிஎல்ல யாரு பெருசு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஜடேஜா தான். ஸோ ஜடேஜா அவர் தான் மேல நிற்கிறாரு இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும். இந்த பாயிண்ட்டை நான் ஜடேஜா கிட்ட கொடுக்குறேன். 5-3 ஃபார் ஸ்கோர். இப்போதைக்கு RR லீடிங். அடுத்ததா இன்னொரு ஸ்பின் அட்டாக் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஃபார் சிஎஸ்கே. ராஜஸ்தான் ராயல்ஸ் பக்கம் மஹேஷ் தீக்ஷனா ஆல்ரெடி சிஎஸ்கேல இருந்த ஒருத்தர் தான். ஸோ அவர் பொசிஷனுக்கு தான் அஸ்வின் எடுத்து போட்டிருக்காங்க. அஸ்வினா தீக்ஷனாவா என்னங்க டவுட்? அஸ்வின் தான். தீக்ஷனா நம்பர் 1 ODI பவுலர். இது எல்லாமே நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஐபிஎல்ல அஸ்வின் கிட்ட யாருமே நிற்க முடியாது. ஜெப்பாக்கில் வர ஆட போறாருன்னா வேற லெவல் தான். ஸோ இங்க இம்பாக்டை ஏற்படுத்தவங்க அண்ட் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னராகவே தீக்ஷனா இருந்தாலும் இங்க பாயிண்ட் அஸ்வினுக்கு தான் போகுது. ஸோ அதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். 5-4 இப்போதைக்கு ஸ்கோர். அண்ட் தென் ஷாம் கரன் இந்த பக்கம் சிஎஸ்கே சைடு ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஆர்ச்சர். ஷாம் கரனா ஆர்ச்சரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ டவுட் ஆன்சர் ஷாம் கரன் தான். ஏன் ஷாம் கரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாம் கரனோட ரீசன்ட் T20 ஃபார்மாக இருக்கட்டும், ஐபிஎல்ல லாஸ்ட் சீசனுமே நல்லா பண்ணியிருந்தாரு. கேப்டனாக இருந்தார். ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணியிருந்தாரு. இந்த ஆர்ச்சரை நம்பவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஆடுவாராங்கிறது எனக்கு ஒரு டவுட்டு. ஆடினார்னா நல்லா ஆடுவாராங்கிறதும் ஒரு டவுட் இருக்கு. ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் ஐபிஎல்ல ஒரு சீசன் உருப்படியாக முழுசாக ஆடட்டும், அதுக்கப்புறம் கம்பாரிசனுக்கு வரட்டும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ இதனால சிஎஸ்கேக்கு தான் இந்த பாயிண்ட் 1 கொடுக்க போறேன். இன்னைக்கு சிஎஸ்கே 5-5 சொல்லிட்டு ஈக்குவல் பண்றாங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே சைடு வந்து பத்திரானா அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் சைடு வந்து பாத்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே. இங்க கண்ணை மூடிட்டு பத்திரானாக்கு பாயிண்டை கொடுத்துட்டு போயிடலாம். துஷார் தேஷ்பாண்டே ஆக்சுவலி எனக்கு பிடிக்கும். நான் பல வாட்டி துஷார் தேஷ்பாண்டேக்கு சப்போர்ட் பண்ணி சண்டை போட்டிருக்கேன் தான். பட் பத்திரானாவா துஷார் தேஷ்பாண்டேவான்னு கேட்டீங்கன்னா பத்திரானா தான் ஆன்சர். டவுட்டே வேணாம். கடைசி பவுலிங் பேட்டில் சிஎஸ்கே சைடு வந்து கலில் அகமது, ராஜஸ்தான் ராயல்ஸ் பக்கம் சந்தீப் சர்மா. நான் பல வீடியோல மென்ஷன் பண்ணி சொல்றேன், என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஐபிஎல் பவுலர் வந்து சந்தீப் சர்மா தான். நான் இந்த வீடியோலையும் திரும்ப மென்ஷன் பண்ணிக்கிறேன். சந்தீப் சர்மா 100 விக்கெட் பும்ராவை விட வேகமாக எடுத்திருப்பாரு. பும்ராவை விட பெட்டர் ரெக்கார்ட் சந்தீப் சர்மா கிட்ட ஐபிஎல் இருக்கு. பட் அவர் இப்போ வரைக்கும் அண்டர் ரேட்டட் தான். ஸோ சந்தீப் சர்மா நான் யாரு கூட கம்பேர் பண்ணியிருந்தாலும் அவருக்கு பாயிண்ட் கொடுத்துருப்பேங்கிறத நான் சொல்லிட்டு சந்தீப் சர்மாக்கே இந்த பாயிண்டை கொடுக்குறேன். இப்போதைக்கு 6-6 அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் ஆகுது. இங்க திரும்பவும் கீழே வந்து திட்டாதீங்க, ஏன்னா நான் மேக்ஸிமம் ஈக்குவல் பண்றேன்னா இந்த பேட்டில் எல்லாம் நான் ஆக்சுவலி எடுத்து எழுதி வச்சுட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்கேன், மார்க் கொடுத்துட்டு இருக்கேன். அது ஈக்குவல் ஆயிடுது. அண்ட் இந்த 7-6, 6-7, 7-7 அந்த 7 வேற ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கேன்னா அது எனக்கே தெரியாம வருது. இன்ஃபேக்ட் நீ யோசிச்சு பாருங்க, 12 பிளேஸ் இருக்கு இம்பாக்டோட சேர்த்து. அதை நான் டிவைட் பண்ணா இப்படிதான் வருது. 7 ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. தலஃபா ரீசன்லாம் கிடையாது, அதுவா வந்துருது, வேற எதுவும் கிடையாது. சரி, இம்பாக்ட் பிளேயர்ஸ்க்குள்ள வந்தோம் அப்படின்னா சிஎஸ்கே சைடு நூர் அகமது, முகேஷ் சௌத்ரி நிறைய பேர் இருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் தான். ஓம் தூபே, ஃபசலக் ஃபருக்கி, குமார் கார்த்திகேயா, யுத்வீர் சிங் மாதிரியான நல்ல யங்ஸ்டர்ஸை வச்சிருக்காங்க. இம்பாக்டை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே கிட்ட தான் இம்பாக்ட் பிளேயர்ஸ் நல்லா இருக்காங்க. ஸோ அதனால அந்த பாயிண்ட் நான் சிஎஸ்கே கொடுக்குறேன். இம்பாக்ட் பிளேயர் இல்லாம வெறும் பிளேயிங் 11 மட்டும் வச்சு பார்க்கும்போது 6-6 ஈக்குவல் பண்றாங்க RR சிஎஸ்கே. பட் இம்பாக்ட் பிளேயர்ஸை சேர்த்தும் போது 7-6 சொல்லிட்டு சிஎஸ்கே இந்த பேட்டில் வின் பண்றாங்க. ஸோ இதை மட்டும் இப்போதைக்கு சொல்லிட்டு அடுத்து எந்த டீமுக்கு வேணுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு கிளம்புறேன். பை.